தமிழ்நாடு முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியான டிஎம்கே ஒரு கேஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க ஹைகோர்ட்ல. அது வந்து கல்கா மட்டையிலே ஹைகோர்ட் அடிச்சு என்ன கேஸ் ஃபைல ஒழுங்கா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூலாம் இன்னைக்கு பேச போறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன இஷ்யூனா, இது ஆல்ரெடி இப்போ கரூர்ல ஒரு துயர சம்பவம் நடந்தது 41 பேருக்கு. அதுக்கு வந்து இப்போ வேலை வாய்ப்புகள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு நம்ம விஜய் முதலமைச்சர். இப்போ அதுக்கு வந்து டிஎம்கே வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட், இப்ப ஜூலை 15 என்னமோ நம்ம சிஎம் விஜய் வந்து கரூர் போறதா இருந்தது. அந்த கரூர் வந்து சிஎம் போகக்கூடாது, அது எப்படின்னா அவரு சிஎம்மா இருக்க ஊர்ல இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடாதுன்னு எதிர்கட்சி ஃபைல் பண்றாங்க. இத வந்து எப்படி என்ன ஆச்சு டீடைலா பிரபு இப்ப சொல்லுவாரு. இல்ல அது என்னாச்சுன்னா, இப்ப நீங்க 41 பேர்த்துக்கு நேர்ல போயிட்டு அந்த வேலை வாய்ப்பு இதை வந்து நேர்லயே தர மாதிரி அவரு ஒரு ஆர்டர் ஜூலை 10 போற மாதிரியும் இந்த மாதிரி ஆர்டர் தராங்க. அப்படி டிஎம்கே என்ன ஃபைல் பண்ணாங்கன்னா, இவரு கரூர் இன்சிடென்ட்ல இவரும் தான் இருக்காரு, இவரும் குற்றவாளி, இவரு ஆதவ அர்ஜுனா குற்றவாளி, KL நிர்மல் அவரும் குற்றவாளி, இவங்கெல்லாம் போய் வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்து சாட்சியை கலைக்க பாக்குறாங்க அப்படின்னு திமுக வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் அப்பீல் பண்றாங்க. அதை எடுத்து இவங்க ஜட்ஜு வந்துட்டு பார்க்கும்போது, கேஸை முதல்ல ஒழுங்கா பிடிச்சிங்களா, இதுல எங்க எஃப்ஐஆர் காப்பி பாத்தீங்களா, அதுல எங்க விஜய் பேரே இல்லையே, அவர் எப்படி போகக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க, இந்த கேஸை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டா ஒழுங்கா வாதாடுறீங்களா இல்ல கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டா, இது ஒன்றும் நீங்க வந்துட்டு அரசியல் பண்ற இடம் கிடையாது கோர்ட்டு அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங் வார்னிங் கொடுத்த உடனே அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல சரி நாங்க கேஸை வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் பண்ண பயங்கர கேவலம். கேஸை தப்பான கேஸை போட்டீங்க டிஸ்மிஸ் அப்படின்னா அது பெரிய ஒரு இதாக கேஸையே தப்பா போட்டாங்க. அதனால ஒரு கீழே வந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலங்கிற மாதிரி நாங்க டிஸ்மிஸ் வாங்கிக்கிறோம்ட்டு டிஸ்மிஸ் வாங்கிட்டு சாரி வித்ரா பண்ணிக்கிறோம்னு வித்ரா வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேட்டா இந்த மாதிரி அதை என்னன்னா நம்ம போன வீடியோல பேசின மாதிரி தான், அதுல விஜய் பேரை வந்து ஆட் பண்ணல, தளபதி விஜய் பேரை வந்து அவங்க வந்து விஜய் வந்து குற்றவாளியே அதுல கிடையாது. இல்ல அப்ப ஆதவ பேரை ஆட் பண்ணும் போது இவர் பேரை ஆட் பண்ணலாம். அப்ப ஏன் பண்ணலாம் பயந்துட்டாங்க டிஎம்கே. ஆட் பண்ணா இப்ப அரெஸ்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி இருந்தா ஸ்வீப் போயிட்டு இருப்பாரு. 234 எனக்கு தெரிஞ்சு 200 ஜெயிச்சிருப்பாரு. அரெஸ்ட் மட்டும் நடந்ததா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணி ஒரு எப்படியும் அதிகபட்சம் ஒரு 5 நாள் 6 நாள் வச்சிருப்பாங்க. என்ன திரும்பி ஒரு கை தான் முடிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு 200 சீட்டு கன்ஃபார்ம் வின் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி பெருசா ஆகக்கூடாதுன்னு அதுல கொஞ்சம் இப்ப என்னங்கிறாங்க டிஎம்கே இதெல்லாம் பாத்தீங்களா, நாங்க பெருந்தன்மையா நடந்துட்டனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அதோட கேஸ்ல இருந்து விஜய் வந்து இது உன் தப்பு, நாங்க தப்பு நடந்தனா கேஸ் ஃபைல் பண்ணு, என்ன நடக்குன்னு பாரு. அதை வந்து கோட்டை விட்டுட்டாங்க டிஎம்கே. அதான் நம்ம ஃபர்ஸ்டே பேசியிருந்தோம். இப்ப அதுல வந்துட்டு இப்ப அவரு எங்க வேணா போலாம் இந்த மாதிரி வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இது வந்து பெரிய டிஎம்கே பெரிய ஒரு பின்னடைவு. இப்ப இவ்வளவு நாள் 2 நாளைக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா நாங்க திமுக வந்து நாங்க எங்களோட இது வந்து நிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. சாதாரண ஒரு கேஸ்ல ஒரு எஃப்ஐஆர்ல தப்பு பண்ணதுனால இப்ப அது பெரிய பின்னடைவு பேக் ஃபயர் ஆயிடுச்சு டிஎம்கேக்கு. அது இல்லாம இந்த 41 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது கரெக்டா, அதை பத்தி மட்டும் பேசுங்க. இப்ப எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. அது எப்படி நீங்க வந்து சுதந்திர போராட்டத்துல இறந்தவங்களா இருக்கிறாங்களா? முதலமைச்சர் விஜயை பார்க்க வந்து இறந்த கூட்ட நெரிசல்ல நடந்துடக்கூடாது, நடந்துருச்சு. ஆனா அது வந்து ஊக்கத்தொகை அப்பயே 20 லட்சம் கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் மூலியமா ஏதாவது இன்னைக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்துடலாம். ஆனா அரசு வேலை தரது எனக்கு சரியா படல. ராணுவத்துல போய் இருக்கிறீங்க, இது வெயிட் பண்றவங்க, இதுக்கே கவர்மெண்ட் வேலைக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களோட இடம் ஒண்ணுலாம் அடிப்படும்ல. நான் அதான் சொல்றேன். சரி, இப்போ கவின் கொலை வழக்கு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ கவின் கொலை வழக்குல அவங்க குடும்பத்தாருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. அது வந்து விஜய் கவர்மெண்ட்னாலயோ ஒரு பர்சனல் இதுதான், அதுக்கே வேலை கொடுத்திருக்காங்கன்றப்ப இப்போ இது வந்து ஒரு 41 பேர் வந்து மேசிவான இது. அவங்க குடும்பத்துக்கு விஜய் அவரோட காசை கொடுத்தாரு. அப்ப இருந்த டிஎம்கே ஆட்சியில 10 லட்சம் கொடுத்தாங்க. ஆனா இப்ப வேலை கொடுக்கறது அவங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சப்போர்ட். ஏன்னா இறந்தவங்க வந்து சின்ன குழந்தைங்க 2 பேரு, அப்புறம் பெரியவங்க தான் மேக்சிமம் ஏர்னிங் பர்சனா இருக்கவங்க, ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கவங்க தான் வேலை கொடுத்தது ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா கவின் கொலை வழக்கு உங்களுக்கு அது ஒரு பர்சனல் இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ. அவங்க வந்து அந்த சாதியை படுகொலை பண்ணிட்டாங்க, அதுக்கே கொடுக்கும்போது இதுக்கே கொடுக்க கூடாதுன்னு கேட்கணும். அது போல
ஏ அது கொலைக்கே கொடுக்குறாங்க. கொலைக்கே கொடுக்குறாங்க போது இதோட ஆக்சிடென்ட்டுக்கு தவறது என்ன தப்பு கேக்குறான். யாருமே எதிர்பார்க்காத அதாவது accident. அது அதனால சாதிய வன்கொடுமை கொலை பண்றானுங்க. ஏங்க பாரு என் ஜாதி பிரச்சனை கொலை பண்ணவனுக்கே அவங்க கவர்மெண்ட் பார்த்து உனக்கு இல்லப்பா அவங்க எங்களால தப்பு நடந்தது. யாருக்கு கொடுத்தாங்க? கொலை பண்ணவனுக்கு கொடுக்கல, கொலை செய்யப்பட்டவங்களுக்கு தான். இங்க ஒண்ணும் அவங்க குடும்பம் இங்க வந்து செத்து போன வீட்டுக்கு அவங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. இப்ப வேலைன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கறது இல்ல. ம். ஒரே நிமிஷம். வேலைன்னா கவிதா வந்து அங்க சம்பாதிக்கிற ஆளு. ம். அதேதான் அதே சேம் பேட்டர்ன் தான் இங்க இறந்தவங்க. ஒரு ஃபேமிலி எல்லாம் பாத்துட்டுன்னா ஒரு காலேஜ் போற பையன் இறந்திருக்கான். அவன் தான் வந்தவங்க இல்ல. ஒரே நிமிஷம். வந்தவங்க யாரு? கூட்டத்துக்கு விஜய் பார்க்க வந்தவங்க யாரு? காலேஜ் பசங்க மேக்சிமம். இல்ல வேலைக்கு காலேஜ் முடிச்சுட்டு இப்ப வேலைக்கு போறவங்க முதியவர்கள் எல்லாருமே தான் இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. இப்போ இல்ல அததான் எல்லாருமே வீட்டுல ஒருத்தர் இல்ல, அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். வீட்டுல இருக்கு இல்லன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். எப்படி சொல்றேன்னா வச்சுங்களேன், இது வந்து நாளைக்கு ஒரு முன்னுதாரணம் ஆயிரும். விஜய் கூட்டத்துக்கு போய் இறந்துட்டா கவர்மெண்ட் வேலை தந்துருவாங்கப்பா அப்படிங்கறது அப்படி பார்த்தா நீ இது வந்து பேக் ஃபயர் ஆகுமோன்னு நான் சொல்றேன். இது வந்து ஒரு முன்னுதாரணமா ஆயிடக்கூடாது ப்ரோ. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இல்ல நீ சொல்ல ஒரு கருத்து எனக்கு ஒரே ஒரு நிமிஷம். இறந்தவங்களுக்கு வந்து 20 லட்சம் கொடுத்தாங்கல்ல. இப்ப நான் போய் இறந்துட்டா கூட 20 லட்சம் என் குடும்பத்தை வச்சு பொழைச்சலாம் நினைச்சு நிறைய ப்ரோ நினைப்புதான் ப்ரோ வரும். இல்ல ப்ரோ நீ சொல்றது 100% கரெக்ட். நீங்க இந்த ஃளைட் வெடிச்சீங்கல்ல, ஃளைட் வெடிச்சப்ப ஒருத்தருக்கு 1 கோடி 2 கோடி 1 கோடி கொடுத்தாங்க. அந்த ஃளைட்ல நான் போயிருந்தா 2 கோடி 1 கோடி கிடைச்சிருக்கும். அது நினைக்க தோணும் ப்ரோ. இல்ல நினைக்கிறது எல்லாருமே தான் ப்ரோ நினைப்பாங்க. ஃளைட்ல போன இந்த இடத்துல கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்களா? அது ஆக்சிடென்ட் தானே. கவர்மெண்ட் அதுக்கு இங்க பாரு ப்ரோ. அது சென்ட்ரல் ப்ரோ அது சென்ட்ரல் ப்ரோ. இது ஒரு முன்னுதாரணமா ஆயிருக்கும்ங்கிறது மட்டும் சொல்றேன். கவர்மெண்ட் வேலை போறது கிடையாது. அவை குடும்பத்துக்கு தான் கவர்மெண்ட் வேலை கொடுக்க போறாங்க. இது ஒரு முன்னுதாரணமா ஆயிருக்கும்ங்கிறது ப்ரோ. சரி அப்ப எனக்கு இன்னொரு டவுட் கிளியர் பண்ணு. நீங்க நடக்கிற இப்ப ஒரு நாளைக்கு 1000 பேர் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. 1000 பேருக்கு கவர்மெண்ட் வேலை தரணும். ப்ரோ நீ பேசுறதே எப்படி திரும்ப பேசுல ப்ரோ. இப்ப எனக்கு ஒரே நிமிஷம் தான். சரி இப்ப போன ஆட்சியில பாத்தீங்கன்னா ப்ரோ இந்த இதுல சாராயம் காசு கள்ளச்சாராயம் காசு ஒரு காசு மட்டும் கொடுத்தாங்கன்னா யார் காசு கொடுத்தாங்க? அவங்க சொந்த ஃபண்ட் எடுத்து கொடுத்தாங்களா? கவர்மெண்டோட தப்புக்கு எப்படி ப்ரோ கவர்மெண்ட் காசு? அது நாம கட்டுற காசு தானே. அதுதான் இல்ல அதுதான் சொல்றேன் உனக்கு. அது இதுல செத்ததுக்கு இப்ப ஆளுக்கு பாத்தீங்கன்னா 20 லட்சம் கொடுத்தாங்க ப்ரோ. 20 லட்சம் எப்படி ப்ரோ கொடுப்பீங்க நீங்க? கள்ளசாராயம் காசு அவன் போய் வேணுமே வாங்கி குடிச்சான். அது தப்புன்னு நம்ம இது பண்ணிருக்கோம். உனக்கு விஜய் மாநாட்டுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் போலீஸ் இல்ல யாருமே வந்து கவர்மெண்ட் வந்து போக கூடாதுன்னு சொல்லல. அந்த மாநாட்டுக்கு நான் போயிருந்ததுனால நான் சொல்றேன் விஜய் மேலுமே தப்பு. வர வேண்டிய டைம் 12 மணி. ஆனா அவர் நாமக்கலுக்கு வந்ததே 12 மணிக்கு தான் வந்தார். 8 மணிக்கு நாமக்கல்னாரு. ஆனா 9 மணில சென்னையில இருந்து பிளைட் ஏறி திருச்சிக்கு வந்து திருச்சியில இருந்து நாமக்கல் வர்றதுக்கு மணி 1-2 ஆயிடுச்சு. நான் நேர்ல பார்த்ததுனால நான் சொல்றேன். ஆனா என்ன நடந்துச்சு விஜய் மேலுமே இத்தனை மணிக்கு மீட்டிங் வர 4 டைமிங் தப்பு. போலீஸ் மேலேயும் தப்பு இருக்கு, கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்கு, விஜய் மேலேயும் 3 பேருக்கு தப்பா இருக்கனாலதான் ப்ரோ. அதுதான் ப்ரோ கவர்மெண்ட் மேலேயே தப்பு நடந்திருக்குங்கறனாலதான் ப்ரோ அது கவர்மெண்ட் வேலை கொடுத்திருக்காங்க. ஒரு சில பேச்சு தந்திருந்தா இது மட்டும் பெரிய தப்புனா இடம் வந்து நீங்க வந்து கரூருக்கு முன்ன பண்ண போயிருக்கீங்க தெரியும். கரூர் வந்து ரொம்ப வாரம் கரூருக்கு போறோம். எனக்கு கரூர்ல வந்து நீங்க ஒரு மாநாட்டு நடத்த முடியாது. அது நீங்க வந்து கவர்மெண்ட் தப்பு ப்ரோ. அது இது வந்து நம்ம ஆதாரமே எதுவுமே இல்லாமதான் பேசிட்டு இருக்கோம். இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால நாம அது வந்து இவ்வளவு டீப்பா போவேனா? ஏன்னா அது வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப விஜய் மேல தப்பா, போலீஸ் மேல தப்பா? தப்பு யார் மேல தப்புன்னு சொல்லல. டிஎம்கே ஒரு மீட்டிங் நடத்துறாங்க தெரியுங்களா? அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்து அந்த மீட்டிங் நடத்துறாங்க. அதுதான் கரூருக்கு அவுட்ல இருக்கு. அது மாதிரி நீங்க ஒரு மாநாடு நடத்தினா ஒரு % வாய்ப்பு இருக்கு. நீங்க என்னைக்குமே கரூருக்கு வந்து ஒரு கரூருங்கிற சின்ன ஏரியா இவ்வளவுதான் ரோடே இருக்கும். இந்த ரோட்ல நீங்க மாநாட்டு நீங்க கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்ததுக்கு விஜய் லேட்டா இருந்ததும் தப்பு. சரி அதான் ப்ரோ அவரால இப்ப என்ன இல்ல அதான் ப்ரோ இப்ப கவர்மெண்ட் மேலயும் தப்பு இருக்குன்னு நினைச்சு அவர் மேலயும் தப்பு இருக்குன்னு நினைச்சுதான் அவரால் முடிஞ்சு ஒரு 41 பேருக்கு சரி குடும்பத்துல ஏன் பண்றவங்க எல்லாமே இல்லாதங்கனால அவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு.
அது அவரோட ஃபண்ட் தானே ப்ரோ கொடுத்தாரு, கவர்மெண்ட் மூலியமா அவருக்கு 10 lakhs கொடுத்தாங்கல்ல ப்ரோ, அதுல இருந்து அவரு இப்ப அவரு நன்றி கடனா இது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப என்ன பார்க்க வந்தது அவரு இப்போ முதலமைச்சரா இருக்காரு, இப்ப என்ன பார்க்க வந்தது இப்படி ஒரு இறந்துட்டாங்க, ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு, அவர் இது கூட பண்ணக்கூடாதா, ஒரு 41 பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடாதா? அப்பனா நீங்க கரூர்ல அந்த சம்பவம் நடந்துச்சுல, ஒரு வாரத்திலேயே போய் பார்த்திருக்கணும் இல்லையா? ஏன் பர்மிஷன் கேட்டாங்களே தரலையே, ஒரு வாரத்திலேயே பர்மிஷன் கேட்டாங்க. அப்ப தரல நீ கவர்மெண்ட் உங்க கையில தான் 2 மாசமா இருக்குது. அதான் இப்ப அதுதான் இப்ப ப்ரோ உடனே போக முடியுமா, அதுக்கு தானே இப்ப பாருங்க ஜூலை 10 போறேன்னு சொன்னாரு. முட்டு கொடுக்கணும்னு முட்டு கொடுக்கறதெல்லாம் இல்ல, இப்ப இங்க பாரு உடனே போகணும்னா போயிருக்கவே மாட்டேன், கரூர் விட்டு நான் போயிருக்க மாட்டேன். அப்படி என்னால அன்னைக்கு இருந்துதான் எனக்கு பெரிய கலவரம் ஆயிருக்கும்னு நினைச்சதுன்னா வச்சுங்களேன், சரி நான் அன்னைக்கு வந்துட்டேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, போய் தானே என்ன கலவரம் பெருசா இருக்கும். இன்னைக்கு நான் ஜெயிச்சு கரூர் இன்சிடென்ட் விஜய்க்கு பெரிய ஏகப்பட்ட மைலேஜ் கொடுத்துச்சு. இது யாருமே மாத்தி இருக்கவே முடியாது. அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா 220, அரெஸ்ட் பண்றதுனால 108. அதான் ப்ரோ இப்ப நான் என்ன சொல்றேன், நீ இப்ப 2 மாசம் ஆகி என்ன அத போறேன்னு சொல்லிட்டாரு ப்ரோ, போறேன்னு சொன்னதுக்கு ஒரு கேஸ் அப்பீல் பண்றாங்க, சும்மா இருப்பாங்களா? நீ கொஞ்சம் சொல்லு ப்ரோ. சென்னையில இருந்து திருச்சி ஃபிளைட்டே இல்ல, சென்னையில இருந்து திருச்சி திருச்சியில இருந்து கரூருக்கு ரோடு ப்ரோ. நீங்க வந்துட்டு சிஎம்ங்கிறது ப்ரோ நீ நினைக்கிற மாதிரி இப்ப சிஎம் நினைச்ச உடனே நீ போன எவ்வளவு ஒரு ஆல்ரெடி அங்க ஒரு ஸ்டாம் நடந்திருக்கு, விஜய் போனனாலதான் அப்படி ஆச்சுங்கிறீங்க, திரும்பி விஜய் வரனா அப்படி ஒரு திரும்பி ஆச்சுன்னா நீங்க என்ன இதே ஆள் தான் நீங்க என்ன ஆட்சி நம்ம கையில இருந்தாலும் ப்ரோ, ஆட்சி நம்ம கையில இருந்தாலும் இங்க பாருங்க விஜய் மட்டும் மே 8ஆம் தேதி 10ஆம் தேதி போயிருந்தா விஜயோட மைலேஜ் நீங்க என்ன தெரியுமா இருந்திருக்கும் உங்களுக்கு? ப்ரோ எனக்கு மைலேஜே ஒரு வேண்டாம் தான் ப்ரோ, இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னா அவரே சொல்றாரு, நீங்க தான் அதை அரசியலுக்கு இழுத்துறீங்க. ப்ரோ டிவிக்கேவா பேசுற ப்ரோ, மக்கள் இடத்துல இருந்து நீ பேசுற மாதிரியே தெரியல ப்ரோ. எனக்கு என்ன சொல்றேன்னா நீ சொல்ற மாதிரி சரி ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க, இல்ல எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் ப்ரோ, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு ப்ரோ. இப்ப விஜய் திரும்பியும் முதலமைச்சர் ஆன வாட்டி போறாருன்னு வைங்க, நீ சொல்ற அதே அதாவது விஜய் ஆனா அந்த 2 வீக்ல நீ எப்ப போகணும்னு சொல்ற அதே டைம் சொல்லு எனக்கு. இப்ப விஜய் வந்து சிஎம் ஆயிட்டு 2 வாரத்துல, இப்ப ஒரு நிமிஷம் இரு, அவரு ஒரு நிமிஷம் இருங்க, அப்ப அவரு 2 வாரத்துல சரி விடுங்க, அதெல்லாம் கூட விடுங்க, அவரு சப்போர்ட் இப்ப விஜய் சிஎம் ஆன வாட்டி எல்லாம் சப்போர்ட் கொடுத்த வாட்டி போகணும்னா இப்ப அவரோட அந்த டைம்ல இருந்த ஒரு கிரேஸ் எப்படி இருந்துன்னு உனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி இருந்த கிரேஸோட அதிகமா இருந்து. இப்ப திரும்பி கரூருக்கு வராருன்னா பாரியா எந்த இடத்துல வந்தாரோ அதே இடத்துல வரா, இன்னும் கூட்டு சேர்ந்து திரும்பி அசம்பாவிதம் நடந்திருந்து திரும்பி அவர் மேலதானே பழி வந்திருக்கும். புரியல இப்ப வந்துட்டு இப்ப ஃபுல் கண்ட்ரோல்ல அவருக்கு இப்ப ஒரு அதாவது அவர் ஒன்னும் அரசியல் சிஎம் நினைச்சா 2000-3000 போலீஸ் இறக்கி பாதுகாப்பு பண்ணி ஒரு நிகழ்ச்சிக்கு போலாம். அதுதான் ப்ரோ இப்ப போரான் இருந்தா உடனே இல்ல போரானதுக்கு இப்ப கேஸ் போட்டு தடை வாங்குற அளவு போனாங்க. இது கேஸ் போட்டுட்டு போனாங்க, கரூர் கணக்கு தீர்க்கப்படணும் வாங்கி கூட்டிட்டு இருந்தா அதை அவங்க எதுவுமே பேசிருக்க மாட்டாங்க. போனா போயிட்டு பேசுற கரூர் கணக்கு தீர்க்கப்படணும் அவங்க சாட்சி எனக்கு எதிராக ஒருத்தர் இப்படி பேசுறான்னு வச்சுக்கல, ஒரு போய் சாட்சி அழிச்சிட்டாலும் என்ன பண்றது அப்படின்ட்டு எனக்கு கூட தான் இதாகும். அதுக்கு அவங்க வந்துட்டு அந்த இடத்துல பண்ண ஸ்டாண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். ஆனா அவர் முதலமைச்சரே வந்துட்டு போக கூடாதுன்னு தடை போடுறல, அதாவது பேரே இல்லாதவரை போக கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அது தப்பு தானே. அது கேஸ் வந்து நீங்க டிவி பக்கம் தான் போகணும்னே தெரியும், ஆனா ஆளுநர் வாய் விட்டதுனாலதான் அவங்க கேஸே போட்டாங்க. அப்ப பேசவே கூடாதா, இப்ப எதுவுமே சொல்லவே கூடாதா? நம்ம இவரு நாண்டி ப்ரோ சொல்றாரு கரூருக்கு சிபிஐ இடத்துல கேஸ் இருக்குது, என்ன அந்த பாயிண்ட் பேசவே கூடாதுண்ணா. அன்னைக்கு நான் பேசுறதுக்கு முழு இது உரிமை இருக்குது, அன்னைக்கு நான் போயிருந்தேன், அதனால நான் பேசலாம் ப்ரோ. என்ன இருந்துச்சு சரி விடுங்க. இல்ல இந்த டாபிக்கே நம்ம வந்து கமெண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைபர் சொல்லுவோம், வீடியோ பாக்குறவங்க எல்லாம் நீங்க சொல்லுங்க. அடுத்தது சம்மரைஸ் பண்றேன், இவ்வளவு நேரம் வளர்ந்து பேசுனது வந்து மக்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. கவர்மெண்ட் வேலை கொடுத்தது கரெக்டா இல்லைன்னு சொல்லுங்க. அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இதுக்காக கவர்மெண்ட் வேலைக்காக வெயிட் பண்றவங்களோட நிலைமை, இவங்களுக்கு 41 வேலை போயிருச்சுன்னா அந்த 41 பேரோட
நிலைமை என்ன? அதே மாதிரி இது ஒரு முன்னுதாரணமா ஆகி நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டாவே நமக்கு கவர்மெண்ட் வேலை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்களா இல்லையான்னு சொல்லுங்க. விஜய் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் முதல் 2 வாரத்துல போயிருக்கணுமா இல்ல இப்ப போறது கரெக்டான இந்த நாடு போயிட்டு கரெக்டா நீங்க சொல்லுங்க. இது நான் பேசுறது நான் போயிட்டு தான் சம்மரைஸ். சரி ஓகே விடுங்க, அடுத்தது பேசுவோம். சரி அடுத்து மக்களுக்கே சொல்லிட்டேங்க. மக்கள் யாராவது தப்பா நான் தப்பானா நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். இல்லப்பா அடுத்த வீடியோல அப்பாலஜி பண்றது கூட நான் ரெடி. சரி, அடுத்ததா வந்து நம்ம ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு குழுக்கள் சுத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதோட செயற்பாட்டாளர் அன்பானந்தம் அவர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே என்னமோ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு விஜய் பத்தி கொஞ்சம் கரெக்டா வந்துட்டு. அது என்னன்னா பேசி, அதாவது விஜய் ஒரு குட்டி கதை சொல்றான்னு உங்க அப்பாவை அசம்பிளி முடிஞ்ச உடனே அசம்பிளிலே முடியல போட்டாரு. அடுத்து அதாவது அப்பாவை காணோன்னு விஜய் சொன்னதுக்கு எதிர்வினை ஆற்ற மாதிரி அவரு நீ சொன்ன வச்சு பேசி போய் தேடுங்க என்ன ஒரு மிரட்டுற தோணிலையும் பாத்துட்டீங்கன்னா ஒரு இழிவுபடுத்துற மாதிரியும் இப்ப அவரு பேசினாருன்னா இவரு ஸ்டாலின் அவர்கள் இதுல இருக்காங்க, ஒரு கட்சியில இருக்காங்க, தலைவரா இருக்காங்க, கட்சி டு கட்சி பேசுறாங்க, அது ஓகே. இவங்க ஃபேமிலி இஷ்யூ. இப்ப யாருமே ஸ்டாலினோட குடும்பத்துல இருக்க அரசியலுக்கு வராதவங்க பார்த்து யாரும் விஜய் பேசல. அதே இவரு குடும்பத்துல இருக்க அவங்க மகனை, அவங்க ஒய்ஃப், உள்ள இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் போட்டு கசன்னு ஒரு மாதிரி பார்க்கவே முகம் சுளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவு பேசி அந்த வீடியோ பார்த்தோன்னுமே ஒரு டிஸ்கஸ் நோட் கொடுத்துருச்சு. இப்ப ஜேசன் சஞ்சய் கேஸ் கொடுத்தோம்னா அவர் அவ்வளவுதான். ஆனா இப்ப அது பொதுநல இவரு பேசுறதுக்கே போயிடுறோம். இவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன அறிக்கை விட்டாரு வெளியே அப்பா காரணம் சொன்னதுக்கு. இல்ல அது கூட பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா இல்ல அது நேம் மென்ஷன் பண்ணல, ஒரு மாதிரியா சொல்லிட்டு போயிட்டாரு. சரி இதுக்கு இவரு குட்டி கதை சொன்ன மாதிரினா கூட அது பர்சனல் எடுத்துருக்க கூடாது. 100% இது டிஎம்கேவோட பாலிசியா தான். இப்ப நம்மள சொல்லிட்டோம்னா அவன் பர்சனல் அவன் யாரு கூட இருக்கான், இவன் யாரு கூட இருக்கான் அப்படின்னு போடுறாங்கிறதா இவங்க பர்சனல். அதுதான் இவங்களோட டார்கெட் மெயினே அதுதான். இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். இவங்க ஜென்சி மீட்னு சொல்லிட்டு இவங்களை வச்சு ஒரு தவறான வழிநடத்தல. இப்ப நீ புதுசா வரவனை புடிச்சு சின்ன பசங்களா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பத்தி தப்பா பேசணுங்கிறதுல ரொம்ப தப்பு இல்ல. அதுதான் இந்த ஜென்சி மீட்ல பாத்தீங்கன்னா இவரு கேஸுக்கு வருவோம். நம்ம ஜென்சி மீட் ஒன்று நடந்தது. இந்த கை குழந்தையெல்லாம் வச்சுட்டு பல்லவி கை குழந்தையெல்லாம் வச்சு வராங்க, அது சொல்லிட்டு மார்க் பண்ணி ஸ்டூப் பண்ணாங்களாம். வேற இன்டர்வியூ எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்மால அன்பானந்தம் என்ன பண்ணா குழந்தைய தூக்கிட்டு வராரு ஒரு மனிதாபிமானத்துக்காக. ஒரு 2 வாரத்துக்கு மீட்டிங் நடந்ததுல ஸ்பூஃப் பண்ணாங்க குழந்தைய வச்சுட்டு. இப்ப அவங்க பெண் குழந்தைய பாத்துக்கணும், நம்ம அவங்க தாய்ப்பால் கொடுக்கணும், ஒரு இதுல குழந்தை அழுவும். ஏன்னா பிறந்த குழந்தை 2 வாரம் தான் ஆகுது. அதனால அவங்க இவரு என்ன அதுதான் எலெக்ஷன் ரிசல்ட் அப்புறம் தான் வந்தது. அதனால அவங்க குழந்தையோட வந்தாங்க, பண்ணாங்க, எல்லாம் பிடிச்சாங்க. ஓகே, நீ பையன்டா, நீ எதுக்கிட்ட குழந்தைய தூக்கிட்டு வர? வெயிலுக்கு கூட வராங்க, அம்மாலாம் கூட ஒரே கார்ல வராங்க. நீ ஏன்டா கார்ல தான் வந்தாங்க. அவங்க புடிச்சு தலையில அடிச்சு நீ கடைசியா என்ன கோர்ட் சொல்லிடுச்சுன்னா இல்ல நாங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறோம் அப்படி. நீ என்ன பகிரமா மன்னிப்பு கேட்கறோம், காலில் விழுவுறோம், என்ன சொன்னாலும் உனக்கு பெயில் கிடையாது. நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் பெயில் கிடையாது, இது நாங்க அப்ஜெக்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு என்ன அவங்க அம்மா வெளியே என்ன 3 மாசம் உள்ள இருப்பானா? தம்பி 3 மாசம் இல்லப்பா, இதுக்கு என்ன சட்டப்படியும் 3 வருஷம் ஜெயிலாம்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் வெளியே வந்துட்டு வேற என் பையன் யாருக்காக இந்த மாதிரி தவறா வெளியே வந்துட்டு மக்களுக்கு இல்ல வெளியே வர போறப்ப இது பார்க்கவே முகம் சொல்லிக்கல. நாங்களாடா பேச சொன்னோம், அவங்க குடும்பத்தை போய் இழுக்க சொல்லி நாங்களா சொன்னோம்? என்ன தமிழ்நாட்டு போது என்ன பேசுனா அவன்? இப்ப ஏதாவது தப்பு நடக்குது, இந்த 41 பேருக்கு வேலை தரையன்னு பத்தி பேசியிருந்தா கூட தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசணும்னு சொல்லலாம். நீ அவன் குடும்பத்துல அவ எதிர்கட்சி தலைவர் அவங்க அப்பாவுக்கு சொன்னதுக்கோசரம் இதுக்கு பிடிச்சி இவ்வளவு வக்கிரமா பேசினதெல்லாம் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பேசினதா? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடா ஜென்சி? ஏய் கம்முன்றீங்க. ஐயோ இல்ல நான் அன்னைக்கு அந்த வீடியோ வந்தப்பே சொன்னேன், ரொம்ப கேவலமா பேசிருப்பான் அப்படின்ட்டு. அவன் ஒரு வீடியோ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வீடியோ விட்டு நான் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அவன் ஒய்ஃபோட கார்ல போவான்,
மே 8க்கு அப்புறம் என்னென்ன உருட்டுகள் இருக்குது தெரியுமா? காமராஜரே தோக்கடிச்சு உலகம் ம். விஜயை தோக்கடிச்சிருக்காரா? விஜய் வந்து பார்த்தேன் பார்த்தேன். மக்கள் தான் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தா கார்ல. அப்ப அப்படியே டிஎம்கே ஜெயிச்சிருந்தா அப்படியே ஃபுல்லா அப்படியே வெறித்தனமா இருந்தான். பார்த்தா வாட்ச் அவுட் ஆயிடுச்சு. ஒண்ணும் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், அதுல தூக்கு தண்டனை போடணும் விஜய் அப்படி பேசுனது. ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரை அப்படி பேசலாம்னா நீ யாரோ ஒருத்தர் உனக்கு புரியாத பேசுறது உனக்கு புரியுமா இருக்கா? இல்ல நீங்க வந்து அந்த கட்சி ரீதியா பேசுங்க, இல்ல அந்த கொள்கை திட்டங்கள் ரீதியா பேசுங்க. இந்த திட்டம் தப்பு இல்ல உரிமை பேசுங்க. ஒரே விஷயம் அதெல்லாம் எனக்கு உரிமை இருக்கானா இருக்கு. புதுசா எங்க இருந்து வந்தாங்க? புதுசாவை பத்தி பேசுறான், விஜய் பத்தி சங்கீதாவை பத்தி பேசுறான். வீட்டுல உனக்கு என்ன பண்ண? விஜய் பேசுறோம், விஜய் மட்டும் பேசு. இல்ல த்ரிஷா நீங்க வந்து அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க, ஓகேவா? இப்ப த்ரிஷா விஜய் அவங்க வந்து லவ் இது என்னமோ அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்காங்களா இல்லையான்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்க பர்சனல் அது அத எடுத்துட்டு என்னென்னமோ அப்ப 3 கல்யாணம் பண்ண கருணாநிதி நம்ம 3 கல்யாணம் பண்ணா பேசலாமா? அப்ப எம்ஜிஆர் கருணாநிதியில என்ன பண்ணாங்க? டாபிக் எப்படி வேணாலும் பேசலாம். எப்படி இல்ல ஒரு மீம் இருக்கும் ப்ரோ. ஒரு மீம் எப்படின்னா வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்களாம், பழைய படம் பாருங்க, பழைய படத்துல கருத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த படத்துல கொஞ்சம் டபுள் மீனிங் டைலாக்லாம் வச்சு பேசிட்டு இருந்திருப்பானுங்க அந்த காலத்துல. அந்த மாதிரிதான் இருக்கு இவனுங்க சொல்றது. நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட், நாங்க பண்ண தப்பு அது இல்ல. சரி ஓகே, இப்படி பேசலாம். உங்களுக்கு கொள்கை தலைவர் யாருப்பா? பெரியார். பெரியார் யார கடைசியா கல்யாணம் பண்ணாரு? இல்ல அது ரொம்ப பயங்கர கான்ட்ரோவர்சியலா போவோம். அப்படி வந்து அப்ப இப்ப நீங்க இப்படி பேசுறாங்களே இல்ல ப்ரோ, டிவிகே பக்கம் இப்படி பேசுவானுங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ திமுக ப்ரோ, அதுதான் ப்ரோ திமுகவோட கொள்கையே. நீ வந்து திமுகவே நீ அடிச்சு பேசுற. சொந்த மகளே அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, அதுதான் சொந்த மகளே கல்யாணம் பண்ணாருதான் பெரியாரு. இது யாரும் மறுக்க முடியாது. சொத்து வெளியே போகக்கூடாது. அவரே அவர் சொந்த மகளே கல்யாணம் பண்ணிட்டாரு. எனக்கு பெரியார் பிடிக்கும், நானும் பெரியார் கொள்கையில ஃபாலோ பண்றோம். அததான் கடவுள் கும்பிட்டது கிடையாது, இன்னவர்கள் கும்பிட்டது கிடையாது. இல்ல அதுதான் சொல்றேன், அவரு கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் எடுத்துக்காம மற்ற சமூக நீதி பத்தி பேசினதை மட்டும் விஜய் எடுத்துப்பேன்னு சொன்னது இந்த மாதிரி காரணங்களுக்காக தான். சமூக நீதியை பேசினதை மட்டும் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னது இதுக்குதான். நம்ம அது பெரியாருக்கு அதுக்கெல்லாம் போகணும், அது பெரிய டிபேட். பெரியார் டாபிக்கையும் கருணாநிதி டாபிக் நான் எடுத்துருவேன்னா இதே டிவிகே காரங்க திருப்பி பேசுறாங்களா வச்சுக்கோங்க, ரொம்ப கேவலமா போயிடும். இன்னொரு கருப்பு சிட்டாரத்தை பத்தி பேசணும். இந்த ஆரோக்கியமான அரசியல் விவாதம் பண்றோம். விவாதம்னா நீ அரசியல் மூலியமா விவாதம் பண்ணுமே தவிர பர்சனல் அட்டாக் பேசணும் கேவலமா. டிஎஃப்ஐ தனியாக இதை கொஞ்சம் மாத்திக்கணும். தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரமா மாத்தி முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தீர்த்துட்டு நீங்க நல்லா நீண்ட வந்ததான் விஜய் பண்ற தப்புலாம் என்னன்னா வெளியே பேச முடியும். ப்ரோ அவங்க தப்பெல்லாம் பேச மாட்டாங்க ப்ரோ. அவங்க பர்சனல் அட்டாக் மட்டும் தான் பண்றாங்க. தப்ப பேச மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு வருத்தமாவே பேசவே மாட்டாங்க. பர்சனல் அட்டாக் நான் வந்து பாத்துட்டு இருக்கிறேன். பர்சனல் அட்டாக் மட்டும் தான் பண்ணிட்டுக்கிறாங்க. எனக்கு அது மட்டும் தான் வருத்தமா இருக்கு. அதுவே எங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருது. ஜென்சி டிஎம்கே பண்றது எப்படி நினைக்கிறீங்க? பாக்குறது எல்லாமே வந்து முகம் சுளிக்கிற மாதிரி, திட்டுற மாதிரி, அவங்க பண்றது எரிச்சல் ஊட்டுற மாதிரி தான் இருக்கு மக்களுக்கு. நீங்க எப்பயுமே இந்த ஜென்சி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியே தெரியல. டிஎம் ப்ரோ நான் இப்பயே சொல்றேன் ப்ரோ, ஸ்கிரிப்ட் ரைட்டர் எவனோ டிவிக்கு ஆளு ப்ரோ. அது இவங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி உள்ள பூந்துட்டான். இது இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. நம்மளால தான் இப்பெல்லாம் பேசு செம்மையா இருக்கும்னு சொல்றான். அதெல்லாம் இங்க பயங்கர அவனுங்களுக்கே பிடிக்காது. இல்ல ப்ரோ, நாம தனியா ஒரு வீடியோ பேசியிருந்தோம் ஜென்எக்ஸ் மீட்டிங் பத்தி. ரொம்ப வந்து யாரோட கான்செப்ட் தெரியல, மாவட்டமா போட்டு ஜென்எக்ஸ் மீட்டிங்ல ஜென்எக்ஸ் இருப்பாங்களா பார்த்தா ஜென்எக்ஸ் ஒய் தான் இருக்காங்க எல்லாரும். ஒரு 40 வயசு 35 வயசுக்கு மேல இருக்கு. எந்திரிச்சு மைக் கொடுத்து பேசுறதெல்லாம் 50 வயசு ஆளுங்களா பேசுறாங்க. கேட்டா ஜென்எக்ஸ் மீட்டிங்கிறாங்க. என்ன பண்றீங்க? இப்ப இந்த மீட்டிங் யங்ஸ்டர்ஸ அட்ராக்ட் பண்றது அப்படி இல்ல, டிவிக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இப்ப டிஎம்கே ஆட்சியில் இல்லாதனால கண்டென்ட் இல்லாதனால இவனுங்களே கண்டென்ட் கொடுக்குறாங்க. அவரு வேற அந்த உதயண்ணா தம்பி, அவரு வேற, அவரும் இதேதான். ஏதோ ஜென்சி மீட்டிங் போல மாவட்ட மீட்டிங், அங்க போய் இல்ல அடிக்கடி கரண்ட் போகுது, இந்த கவர்மெண்ட் ஆட்டிக்கிட்டு இருக்கா, தம்பியை புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல விளக்கு புடிச்சிட்டு இருக்கா, இல்ல பவர் கட் ஆயிடுச்சு இல்ல அதனால விளக்கு புடிச்சிட்டு இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு பேசுறான். என்னடா மைண்ட் செட்ல இருப்பீங்க எல்லாம்? அப்படியேதான் இருப்பீங்களாடா? எப்ப பார்த்தாலும் அப்படியேதான் இருப்பீங்களாடா? இல்ல எனக்கு புரியவே இல்ல. திமுகவோட பொதுச் செயலாளர் RS பாரதி என்ன சொன்னாரு, செயலாளர் அவரு தொட்டு பாப்பானுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்ல, பாப்பா இல்ல பாப்பா அப்படிங்கிற அவரே அப்படி பேசும்போது
அவங்களை சுற்றி இருக்கிற வந்து இல்ல ஆடியன்ஸ் மக்கள் வாக்காளர்கள் எப்படி இருப்பாங்க நம்மளே பேசி இல்ல யோகித்துக்க வேண்டியதான். இல்ல ஆல்ரெடி திமுகவை தொடச்சிட்டாங்க மக்கள். இப்ப இன்னுமே படுத்துன்னா அடுத்தடுத்த எலெக்ஷன்ல தொடச்சு எஞ்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா தொடச்சு எஞ்சிருவாங்க. ஆல்ரெடி ஏடிஎம்கே ஒரு ஒரு விளிம்பு நிலையில தொங்கிட்டு இருக்கு. அப்படியே இப்ப டிஎம்கே அது முடிஞ்சது, கேம் ஓவர். இல்ல கல்வெட்டுல மறைமுன்னு ஒரு டேட் இயர் மட்டும் போடணும். அது மட்டும் இன்னும் கொஞ்ச நாள்ல போட்டுருவாங்க. 2 சீட்டு 3 சீட்டு அந்த மாதிரி எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு, பாப்போம். சரி, அடுத்தது போவோம். இவரோட கேஸ வந்துட்டு இல்ல அன்பழகனோட ஷார்ட் ஃபார்மா சொல்லிடுறேன். உள்ள போயிருக்காரு அன்பானந்தோட சொல்லிடுறேன். உள்ள போய் பெயில் கேட்டாரு, பகிரமா காலில் விழுந்துடுறோம், பகிரமான மன்னிப்பு கேட்டுறோம் கோர்ட்டுக்குள்ள. சொல்லி நீ எதை கேட்டாலும் நீ லெட்டரே கொடுத்து சைனே போட்டு காலே விழுவுறன்னு சொன்னாலும் உனக்கு கிடையாது, உனக்கு பெயில் ரிஜெக்டட். நீ மேல் கோர்ட்டுக்கே போனாலும் இந்த பெயில் ரிஜெக்டட் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துட்டாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன தண்டனையோ ஒரு ஃபைனோ கொடுப்பாங்க. தண்டனை மேக்சிமம் கொடுப்பாங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்ங்கிற மாதிரி சொல்றாங்க. பாப்போம், அடுத்த ஹியரிங்ல தான் தெரியும். சரி, அடுத்ததுக்கு வாங்க. அடுத்து ஒரு டிஎம்கே கேஸ் தான். நம்ம கரூர் அரசர் செந்தில் பாலாஜி என்னங்க ஆஜராக சொல்லியிருக்காங்க. நம்ம போகல, அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா பார்த்தாங்க, வரல. அடுத்த கட்டத்துக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. லுக் அவுட் நோட்டீஸ்னா எனக்கு நம்ம இதுவே ரொம்ப லேட்டோ. அப்பா அன்னைக்கு சொன்னேன், போன வீடியோலயே சொன்னேன், ரொம்ப மந்தமா வேலை செய்யறாங்க. சவுக்கு சங்கர் சொல்ற மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட்ல வேலை செஞ்ச ஆபீசர்ஸாவே இருக்காங்கல்ல, அதெல்லாம் நியூஸ் உடனே சொல்லிடுறாங்களா, அடுத்தது பிடிக்க போறாங்க. அசோக் இந்தியாவே இல்லையா, காலையில் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். அதுதான் சொல்ல, அவங்க இருக்க காசுக்கு அவ்வளவுதான். இந்தியாவுக்கு வராமையே என்ன வேலை பண்ணுமோ எல்லாம் பண்ண முடியும். அவங்க இருக்க காசுக்கு சொல்ல போனா அவங்க சொன்ன மாதிரி இவங்களா சொல்ற தியரி படி பார்த்தா அவர்கிட்ட இல்லாத காசாங்கிற மாதிரி தான் இப்ப. ஆனா இவரு வந்து பெயில் அப்பீல் பண்ணிருக்காரு. செந்தில் பாலாஜி மட்டும் பெயில் அப்பீல் பண்ணிருக்காரு. இந்த இதுக்கு நான் பரல, நான் பேரம் பேசலன்ட்டு. அதுவுமே பாத்தீங்கன்னா கேஸ் நடந்துட்டு இருக்கு. இவங்க மேல தப்பு இல்லைன்னா வந்து உள்ள ஆஜராகிறதுக்கு என்ன, என்னோட கேள்வி அதுதான். உங்க மேல தப்பு இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ்லயே ஆஜராகலன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்தாங்க, ஆஜராகல, நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு படுத்து கவர்மெண்ட்ல இதுல. சரி, ஓகே. இது அவரு நான் சொன்ன தேதி தான் ப்ரோ. அவர் வந்து நான் இது கேட்டு உன்னைதான் போட்டிருக்காரு. நேத்தா வந்து இந்த கேஸ் வந்துச்சு, கரூர் ஸ்டாம்ப் போக கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவர் வெயிட் பண்ணாரு. இப்ப அந்த கேஸ் வந்து டிவிகேக்கு சாதகம் வந்ததுனால இப்ப வந்துட்டு நான் பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இருந்தாலும் ஸ்ட்ராங் ஆக அதாவது டிவிகே பக்கம் தான் அந்த கேஸுமே ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. பேசுனதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஆயிட்டே இருக்கு. அதுக்கு இல்ல வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அதாவது பேசினவர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணவரு இவரு செந்தில் பாலாஜி தம்பி தான் பேசினாருன்னு அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அதனாலதான் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆடியோட இதெல்லாம் சொல்லல. அப்ப செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் இந்தியாவில இல்லைன்னு செந்தில் பாலாஜி நான் பேசுறேன், என் தம்பிக்கு எனக்கு சம்மதம் இல்ல, தம்பியோட பேசி 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது, அதுதான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ. அதுதான் கேம் ஓவர் இல்ல இல்ல அது கேம் ஓவர் எங்க ஆகும்னா ஒரு தம்பியை புடிச்சிட்டாங்கன்னா கேம் ஓவர் ஆயிரும் ப்ரோ. அதுதான் தம்பி பண்றாங்கல்ல. அசோக் வந்து போன 5 வருஷமா தேடிட்டு இருக்கிறாங்க, யாருக்கும் பிடிக்கல. சரி, ஓகே. இந்த கேஸ் பேசுவோம். இந்த கேஸோட அப்டேட் அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த குதிரை பேரம் பண்றாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர முடியாது ஒரு 6 மாசத்துக்கு. சபாநாயகருக்கு எதிராக இப்ப கொண்டு வந்து ஆட்சியை கவிழ்க்க இன்னும் முயற்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. நேற்று வீடியோ கூட சொன்னாரு. அது எப்படி பாக்குறீங்க? 40 பேர்கிட்ட நடந்திருக்குன்னு சொல்றாரு, 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிவிக்கு வந்துட்டு இப்போதைக்கு சாய்க்க முடியாது ப்ரோ. நீங்க என்னதான் குதிரை பேரம் அவங்க பேசுறோம் அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க ப்ரோ. இப்ப வந்தது எனக்கு என்ன சொல்றேன்னா, இவங்க திமுக ஆட்சி அமைக்க இன்னும் அவங்க இன்னைக்கு நேத்து பேசியிருக்க மாட்டாங்க. இப்ப தீர்மானம் பண்ணது 6 மாசத்துக்கு ஆயிடுச்சுங்கிறப்ப 6 மாசத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. டிஎம்கே இப்ப பண்ணிருக்காது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயிச்சு அன்னைக்கே பேசியிருப்பாங்க. இங்க பாருங்க, அன்னைக்கே இதெல்லாம் போயிருக்கான். அப்ப பேசினாதான் இப்ப எல்லாம் வெளியே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முழுசா விட்டுட்டு வாழ பிடிக்க மாட்டாங்க டிஎம்கே. இல்ல எனக்கு 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 புரியுங்க. நீ சொல்றது ஓகே தான், அது கரெக்ட் பாயிண்ட் தான். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அப்ப ஜெயிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல, டிவிக்கு ஜெயிக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்ப
இப்ப ஜெயிச்ச உடனே சீட் மெஜாரிட்டி இல்ல உடனே இன்னொரு பேச்சு போச்சு இல்ல, ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் மாதிரி போச்சு. அதனால டிலே ஆகி இப்ப மறுபடியும் வேற மாதிரி அந்த வந்து இப்ப கூட்டணி நமக்கு போனதுனால இப்ப வேற மாதிரி நமக்கு இந்த நியூஸே பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் மூலியமா தான் தெரிஞ்சு பாரு இவங்க கூட்டணி வைக்கிறாங்கன்ட்டு. டிவிகேல இருக்கவனே வந்து எப்படி சொல்லுவான் டிஎம்கே வந்து அப்ப டிஎம்கேவும் எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துச்சு அப்படின்னு யார் சொல்லுவா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ப்ரோ. இது வந்து ஒத்து போலங்கறனால தெரிஞ்சிருச்சு ப்ரோ. இது டிவிகேல வந்துட்டு அப்ப நீங்க அரசியல் புதுசு இப்பெல்லாம் பேரம் பேசுறாங்கன்னா இதெல்லாம் நார்மல் போல இதெல்லாம் கேஸ் போடுவாங்களான்னு நமக்கே இப்பதான் தெரியுது. இதுக்கெல்லாம் ஒரு கேஸ் போட முடியுங்கிறதே நமக்கே இப்பதான் தெரியுது. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இன்னைக்கு பேசி இது மாட்டிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் அளவுக்கு பொறுப்பு வந்துருச்சு. பொறுப்பு மீச்சு பேசி இருக்கிறத இப்ப மாட்டிருக்காங்களே தவிர இன்னைக்கு பேசி இருப்பாங்க. இனிமே பேசி அந்த ஒரு இதை பண்ணி சீரியஸ்னஸ் புரிஞ்சுட்டு இழுப்பாங்கன்னா இப்ப வருவாங்களா டவுட் தான். நான் எனக்கு என்ன கேள்வினா முன்னாடியே பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப புதுசா பேசுறது கிடையாது. முன்னாடியே பேசியிருப்பாங்க. அந்த இளையராஜா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் இந்த ஸ்ரீ வைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுதான் சொல்றேன். இப்போ ஏன் எல்லாத்துக்கிட்டையும் ஏன் பேசிருக்க கூடாது? மத்தவங்க எல்லாம் இன்கேஸ் பேசியிருந்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கல என்ன மாதிரி கேக்குறேன். அது வந்து பேசுவாங்களா? அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மத்த பேர் ரெக்கார்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். மேபி நீ சொல்ற மாதிரி இது பெரிய எனக்கு என்கிட்டயே பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கூட யாரும் வெளியே வரல. இன்கேஸ் பேசி இருந்தா என்ன பண்றது? இல்ல நிறைய பேர் சொன்னாங்க. அந்த நீ 40 பேர் சொன்னா எங்ககிட்ட நிறைய பேர் பேசினாங்க. வாய்மொழி வச்சு கேஸ் தர முடியாது, ப்ரூஃப் இருந்தா கொடுங்க மாதிரி சொன்னதுனாலதான் இப்ப இவரு ப்ரூஃப் அந்த ஆடியோ ப்ரூஃப் எல்லாம் காட்டினாலதானே அந்த இது கேஸ் எடுத்துக்கிட்டாங்க. மத்தபடி இப்ப அப்படி பார்த்தனா நீ வந்துட்டு இவரு அவர் பேர் என்ன இப்ப அரெஸ்ட் ஆனாரு இவரு பத்தி எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சொல்றாரு வெளியே வந்து அவரால் சொல்ல மட்டும் தான் முடியும். ஏன் அது கேஸா ஃபைல் ஆகல நீ பாக்கணும்ல? ஏன்னா அவர்கிட்ட ஆதாரம் இல்ல. ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. சரி ஓகே. இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி இன்னும் 6 மாசம் கூட ஆட்சி நீடிக்காது நேத்து கூட சொல்லிருக்காரு. அவரு ஏன் அப்படி சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல அப்படி வந்துச்சு மாப்பிள்ளை சபரீசன் அண்ட் மகன் மித்துன் மேல இருக்கிற நம்பிக்கையில வந்து சொல்றாரு. நம்ம இதே பத்தி ஒரு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுப்போம். டிஎம்கேல டெய்லியும் வரும் இந்த ஆட்சி நீடிக்க அதிமுக ஆட்சி கவுளும் கவுளும் கவுளும். அவர் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவர் இருக்கும்போதே அப்படி இப்படின்னு பண்ணி மேட்ச் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாரு. அப்புறம் ஆட்சி கவலணும்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி மேல பிஜேபி நினைச்சா இல்ல பிஜேபி நினைச்சா கவுளும் ப்ரோ. அவங்களுக்கு இருக்க பொட்டன்ஷியலுக்கு அவங்க ஆளுநர் வச்சு பண்ற கேமுக்கு கவுலும். ஆனா விஜய் போயிட்டு அதுதான் சொல்றேன். விஜய் போயிட்டு அங்க போயிட்டு இப்ப போய் விஜய் போய் அங்க போயிட்டு சமரசம் செயல்படுறான். நிர்மலா சீதாராமன் விஜய் பிரைஸ் பண்ணி பேசுறாங்க. என்ன நடக்குது பிரைஸ் பண்ணி பேசுறாங்க. சப்போர்ட் பண்ற மாதிரி ஒன்னும் விஜய் போயிட்டு அங்க ஒன்னும் நான் இவங்க பண்ற மாதிரி நான் உங்களுக்கு எதிராக பண்றேன் அப்படிலாம் இல்ல. எனக்கு கொடுக்க வேண்டிய நான் மக்களுக்கு நல்லது இப்ப சொன்னது சொல்றேன். அங்க போய் இப்படி பேசினாரா எனக்கு தெரியல. சொன்னது இப்படி வந்த எனக்கு எங்க மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும். அதுக்கு நீங்க உங்க நிதியை கொடுங்க. என்னால முடிஞ்ச நான் உங்களுக்காக எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன். பிஜேபி அது பண்ணக்கூடாது இது பண்ணணும் அந்த மாதிரி எந்த எனக்கு எங்க மக்கள் நல்லா இருக்கணும். எங்க மக்களுக்கு நலத்திட்ட பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். மத்தவங்க மாதிரி நான் கிடையாது. அது வேணும் இது வேணும். அதை பண்ணால்தான் அவர் போயிட்டு வந்த உடனே அமௌண்ட் ரிலீஸ் ஆச்சு. இத்தனை நாள் 5 வருஷமா ரிலீஸ் ஆகல அவ்வளவுன்னு சொன்ன அமௌண்ட்ல ரிலீஸ் ஆச்சு. நிர்மலா சீதாராமன் அவங்க பிரைஸ் பண்ணாங்க. அவங்க பிரைஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது எந்த ஒரு அரசியல்வாதியும். எனக்கு தெரிஞ்சு பிஜேபியை பிரைஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான். ஆனா ஒரு வேற ஒரு கட்சியில் இருக்கையும் பிரைஸ் பண்ணி இப்பதான் பாக்குறாங்க பட்சத்துல கவுக்கணும்னா பிஜேபியால மட்டும் தான் போட முடியும். அல்லது காங்கிரஸ் வந்துட்டு அடுத்த இதுல இன்னொரு 29 எலெக்ஷன்ல வந்தா காங்கிரஸ் நினைச்சா பண்ண முடியும். இப்ப மேல ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. டிவிக்கே மோர் ஸ்ட்ராங் ஆயிட்டு போயிருச்சு. இவங்க இன்னுமே மக்களை ஏமாத்த அவங்க இருக்க ஓட்டு பர்சன்டேஜ் இன்னும் பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு ஒரு ஏதோ பூஸ்ட் தரணும்ல. அதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறாங்களோன்னு மட்டும் தான் தெரியுது ப்ரோ. மத்தபடி எனக்கு ஒன்றும் இது கவுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரி ஓகே. அடுத்த வீடியோல பார்ப்போம். இதெல்லாம் டாபிக் பேசியிருக்கோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பை பை.